இவ்வளவு பேப்பர் திருத்தினா இந்த பேப்பர் என்ற நெஞ்ச தொட்டுட்டது. என்ன அன்பான ஆசிரியர் நிகேஷ் அவர்களே, நான் முதல் 3 வினாக்களுக்கும் சரியான முறையில் பதிலளித்துள்ளேன். ஆனால் பின்பு வந்த 5 வினாக்களுக்கும் சுகயீன காரணமாக நான் பாடசாலைக்கு வராமையினால் என்னால் நீங்கள் கற்பித்த பொழுது அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால் அந்த 5 வினாக்களுக்கும் நான் சுமாராகத்தான் பதிலளித்துள்ளேன். கருணையின் உள்ளம் கொண்ட நீங்கள் என் மீது கொண்ட அக்கறையினால் அந்த 5 வினாக்களிலும் நாம் சித்தியடைய சரியான புள்ளிகளை போட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் இரக்க குணம் உலகறிந்தது. ஆகையினால் உங்கள் தயவை எதிர்பார்த்து நிற்கும் உங்கள் மாணவன் நான். இப்படி என் செகண்ட் பாட்டெல்லாம் பிள்ளையாத்தான் எழுதியிருக்கிறான். அவன் காய்ச்சலாக தான் இருந்திருக்கிறான். என்ன சரி, அந்த சிச்சுவேஷன் அப்படி. எங்கள் ஃபர்ஸ்ட் பாட்டை பார்ப்போம். ஆத்தி சூடிய எழுதினது பிள்ளையாரோ? எங்க அடிக்குது செம்மறி? இதுக்கு கடிதம் பாரு, கீழே ஐசி நம்பர். என்ன சிவாஜி கணேசனே, என்ன சார் காய்ச்சல் மாறல? இல்லை சார், மாறையில வரலாறு பாடத்துக்கு ஒரு கடிதம் எழுதினா அது வரைக்கும் இந்த காய்ச்சல். அப்போ உண்ட பெண்ணும் ஒற்றை கடிதத்துக்கு மட்டும்தான் பயன்படுதுன்னு நினைக்கிறேன். காய்ச்சலும் துன்பம் அவ்வளோ காய்ச்சல். டே என்னடா எழுதி வச்சுக்கிறேன்? இந்த ஆத்தி சூடியதில் பிள்ளை யாருன்னு நான் கடைசி 5 கேள்விக்கு வேறு அதுதான் உங்களுக்கு கடிதம் மூலமாக தந்தி அனுப்பி பேர் ஃபர்ஸ்ட் பாட்டு எது சரியண்டு பேர் நீ வந்த நீ என்று சொன்னேன். என்ன சரியண்டு வேறு எழுதி வச்சுக்கிறேன் பேர் ஆத்தி சூடி எழுதுறது பிள்ளையாரண்டு போட்டு வச்சுக்கிறேன். மணிமேகலை என்ற மச்சால் எழுதி வச்சுக்கிறேடா. மணிமேகலை என்ற மச்சால் தானே சார்? மச்சான் மாமற்றவட்டானே. அப்ப சீவக சிந்தாமணி குண்டலகேசி இல்ல சொந்தம் இல்ல மணிமேகலை மச்சால் தானே. சொந்தம் இல்ல. நீ எனக்கு எழுதின கடிதத்தையடா இந்த 15 மார்க்ஸுக்கு பின்னால் ஒரு கடிதம் கேட்டால ஒரு முறை கடிதம் அதுல இருந்தா 15 மார்க்ஸ் என்றாலும் வந்திருக்கு மேடம். உனக்கு அப்ப தமிழ் பாடத்துல கடிதம் எல்லாம் எழுதலாமா சார்? தமிழ் பாடத்துல கடிதம் எழுதலாம். டேடி உது கூடி உனக்கு தெரியாம இருக்கிறியா? நீ விஞ்ஞான பாடம் இருக்குல்ல தேவாசத்தை, அதுக்கு ஒரு கடிதம் வேற எழுதி நான் உங்களுக்கு பரிப்பின மாதிரி அதை நைஸா கேட்டு வாங்கி தரேன். இதுல போட்டு 20 மார்க்ஸா போட்டு விடுங்க சார். ஒரு தருக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு மட்டும் இருக்கு. அப்ப டோட்டலி முழு பாடத்துக்கு இந்த கடிதம் மட்டும் தான் நீ எழுதுற? எல்லா பாடத்துக்கும் ஒவ்வொரு கடிதம். தவண புள்ளி தவறாமல் போடட்டும். இரக்க குணம் கொண்டுறான். மையா மையா நிலாவில் வண்ணம் பூசி வைத்து மையா மையா. என்ன நினைக்கிறேன் சார்? தனியா நிற்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? நான் தனியா நிற்கிற கடை கட்டம் 2 நாள் கடை எக்ஸாமுக்கு எங்க திரிகிற ரோட்டால படிக்காம கொள்ள மையழகு கவிதைக்கு போய் நீ பாட்டு முதல் என்ன முழுத்துல மை பாட்டு போற என்ன மை பிரச்சனை? நாளைக்கு சார் எக்ஸாம் தொடங்குது. அதனால இன்றைக்கு நான் கடையில போய் உஜாலா வாங்கி வைக்க போறேன். ஏன் உடுப்பு தேக்கவோ? அப்ப இது சார் ஸ்கூல் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு வேற வெள்ளை சேட்டுகள் உஜாலா அடிக்கணும் எல்லாம் இருக்கும். அதுக்காக போய் வாங்கி வைக்க இப்போ கடைசி நாளில் வாங்குறோம் வாங்கலாம் தானே. அதுக்கு சில கலவைகள் இருக்குது. கலவைகளோ? அது நீங்க தமிழ் சார் தெரியாது. நீங்கள் சும்மா போய் 4-5 பட்டிமன்றங்களையும் பேசிக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடம் போய் புத்தகங்கள் கொடுத்தோன்னு தெரிஞ்சா சரி வேற ஆசை. விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கணும். எங்க சொல்லு கலவை எப்படி என்றால் சார், உஜாலாவை ஒரு போத்தலுக்குள் விட்டு வைத்தல், அதில் 4 நாட்கள் ஊற வைத்த சாணியை எடுத்து கலத்தல், அழுகின வெண்டிக்காய் கொஞ்சம் எடுத்து அதற்குள் கலத்து வைத்தல், வாழைப்பழ தோட்களை நன்றாக கலந்த பின்பு புலிகேசி பெரிய கொக்கோ கோலாக்கு கெமிக்கல் சொல்றாரு. இல்ல சார், வெள்ளத்தையும் கலந்து போட்டு வச்சா அடிச்ச மட்டும் வாங்கி எங்களை பள்ளிக்கூடத்துல வச்சு வேலையை கல்வி வரைக்கும் சும்மா நாற்றம் எடுக்கும். கல்வி அமைச்சப்பட்டு அது சார் பேப்பர்ல வரைக்கும் நீங்கள் வாசிச்சு தெரிஞ்சு கொள்வீங்களா? அப்ப நீங்கள் பள்ளிக்கூடங்கள்ல அதாவது ஐலேண்ட் பேஸா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து 9 எடுத்து ரிசல்ட் வந்து விளையத்துக்கு போவோம் கல்வி அமைச்சுக்கு போவோம் இல்ல இப்படி முட்டை அடிச்சு ஒயில் அடிச்சு தான் நீங்கள் விளையத்துக்கு போக போறீங்க. பெருமைதானே பள்ளிக்கூடத்துக்கு? பள்ளிக்கூடத்தின் பேர் இல்ல பேப்பர்ல வேணும். என்ன ஒயில் அடிச்சது உஜாலா அடிச்சான்னு சொல்லி உங்களுக்கு என்னன்றா திருத்துறது தேவை படிக்க விட்டு ரீச்சா மாதிரி படிச்ச ஒயில் அடிக்க தெரியல. உன்ன உஜாலா ஒயில் கடை பக்கம் நான் உன்னை பார்த்தனும் படியா படா. ஆனா உண்டு உஜாலாக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லி போடுவோம். ஹார்ட்வேருக்கு போன தடுத்தீங்கன்னா சார் பெரிய பிரச்சனை. ஹார்ட்வேருக்கு போற ஆமார் 3 மண்வட்டி 2 மற்ற கொஞ்சம் சல்லி இந்த கரிஞ்சு கல்லி சல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. என்னது கடைசி நாள் மேச உடைக்கணும் கண்ணாடி உடைக்கணும் பேனல் அடிச்சு ஒரு கல்லி வேணும். அது ஃபேஷன் சார். ஃபேஷன் முன்னோர்கள் காலம் தொட்டு செய்து கொண்டு வர விஷயம் தான். ஃபேஷன் ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் நீங்க யார் வேண்டி போட்ட சொத்து? அது அரசாங்கம். அப்ப நீங்கள் அதெல்லாம் தைரியமா உடைப்பீங்க. ஏண்டா அரசாங்கம் சொத்து எங்க சொத்து? அப்படியே திரும்ப ஏண்டா அது வேற என்ன சொன்னாரு? என்னண்டு இந்த பாடசாலை உங்களுடைய சொத்தண்டா. நாங்கெல்லாம்
அப்போ நீங்கள் எக்ஸாம் தொடங்குதாண்டு ஒரு பென்சில் வாங்குவோம், ஒரு கொம்பாஸ் வாங்குவோம், ஒரு ஒரு புஸ்கா பேப்பர் வாங்குவோம். இல்லாம சுட்டியலும் உயால அணிலமும் இனி மேலும் இந்த எக்ஸாம் முடிய கடைசி நாள் டியூட்டிக்கு நான் வந்து நிற்பேன். உன்னை நான் உயாலா போத்தோலோட கண்டனோ அண்டைக்கு இருக்கடி உனக்கு. சரி சார் விடுங்க சார். மையா மையா செம்மறி இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. சோதனை வந்துட்டு என்ன படவலண்டு கொலவலண்டு கதைப்ப பெம்பர் அடிப்ப, என்ன முகம் வாட்டமா கிடக்கு. என் மாணவன் வாட்டமா இருக்கப்படா ஒரு நாள். என்னடா வாழ்க்கையை துளைச்ச மாதிரி பாய திறந்து சொல்லுடா. நீ தமிழ் பாடம் என்ன மாதிரி கிடந்த சொல்லு, அது சொல்லு. நான் படிப்பிச்சேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ ஒரு எடுக்கணுமென்று இருக்கிறேன். சொல்ல என்னண்டு புரசரில் ஏறப்போது எனக்கு ஏற்கனவே உன்னால தான் புரசர் பிடிச்சி நான் திரிகிறேன். நேரம் பார்த்தா போச்சு சார். நேரம் காணாம போச்சோடா. 3 மணத்தையெல்லாம் பார்த்தான்ற என்னதுக்கடா? சுருக்கத்துக்குயா? இல்லை. அப்போ கட்டுரைக்கு இல்லை. கடிதத்துக்கு இல்லை. அப்போ எம்சிக்கு இல்லை. அப்போ என்னத்துக்கடா நேரம் காணாம போனது? தமிழ் பாடம் எழுதவே நேரம் இல்லாம போச்சு. தமிழ் பேப்பரு காணா போச்சு. என்ன அசதி நீ, என்ன அசதி எவ்வளோ நீ? முதல் அரை மணித்தியாளன் சார். அப்படியே பேப்பர், பென், கொம்பாஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அப்படியே மேசையில் வச்சுட்டு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த நீ யாருக்கு ஒப்பு கொடுத்தேன்? ப்ரே பண்ணினேன் சார். அரை மணித்தியாலம் ப்ரே பண்ணினேன். புறம் 2.5 மணித்தியாலம் அங்கால 1 மணித்தியாளன் சார். நேற்று படித்த எல்லாத்தையும் அப்படியே கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே பஞ்சபூதங்களையும் மடக்கி சார் அப்படியே மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து சார். 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலம் ஞாபகப்படுத்து. இல்லை ஞாபகம் வந்ததோ? எல்லாம் ரெடி. ரெடி. பிறகு அந்த 1.5 மணித்தியாலம் எழுதியிருந்தா ஒரு சி வந்திருக்கு மேடம் உனக்கு. பக்கத்து கேர்ள்ஸ் காலேஜ் பிள்ளையே உண்டு சார். அதுவும் பக்கத்து வாங்கல மஞ்சள் கலர் சார். முட்டை கண் டட்ட பின்னல் சார். அப்படியே காலில் ஒரு வெள்ளி கால் சலஞ்சி உண்டு சார். சொக்ஸ் போட்டு இருந்திருப்பாளே. சொக்ஸ் காலம் தெரிஞ்சது. இன்னும் என்னத்தை பார்த்து யாரு கையில பர்பிள் கலர் கியூடெக்ஸ். அப்படியே அவளையே பார்த்து ரசிச்சு கொண்டு இருந்ததில்ல சார். இன்னொன்று நேரம் போனோண்டே தெரியல. பக்கத்துல பெட்டியே பார்த்துக்கிடாது செம்மறி. அதை விடு. அந்த அரமணத்தியாலத்துக்கும் ஏதாவது எழுதி இருந்தா மானமண்டாலும் காப்பாற்றப்பட்டிருக்குமே. இங்கதான் நான் நிக்கிறேன். என்னடா நீ? இங்கதான் சார் அந்த சம்பவமே நடந்தது. என்ன சம்பவம்? இவன் வெர்மன் இருக்கிறானല്ലോ, அவனுக்கு பதிலா ஒரு தினம் குதிரையோட விட்டு இருந்தவன். அவனை நான் ஃபுல்லா அப்படியே வாட்ச் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்படியே 2 கண்ணாலையும் அவனை ஃபுல்லா துருவா செக் பண்ணி சூப்பர்வைசர்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டான். பெரிய சிஏடி சங்கரவன் பிடிச்சு கொடுத்து விட்டா. நீ ஆளை வெளியில கொண்டு போய் விட்டுட்டான். குதிரை ஓடுற பிள்ளைதானே. யாரும் இந்த உலகத்துல குதிரையோட விட மாட்டேன். விட மாட்டியோ? உனக்கு குதிரையோட ஆள் வேணுமே இல்லையே, பிறகு என்ன விட மாட்டேன்ற. குதிரையோட முழு பாடம் இந்த முறை போய் நீ குதிரை ஓடினா தான் பாஸ் பண்ணுவேன். அதை விடுங்க சார். இன்னொரு 3 மணித்தியாலம் எனக்கு கிடச்சிருந்துச்சுது. அப்படியே முழு பேப்பரே எழுதி சார் A+ஓட வெளியில வந்திருப்பேன் சார். 1 மணித்தியாலம் உனக்கு வருஷத்துல 365 நாள் தந்தாலும் நீ எழுதுவே நினைக்கிறேன். பெட்டியை பார்க்கறது குதிரையோட கொடுக்க போடு. உனக்கு உனக்காண்டி நான் மினக்கெட்ட மொத்த உழைப்பும் வீணா போச்சு. இதில் நான் குடும்பத்தில் மினக்கெட்டுறதா எனக்கு 4வது பிள்ளை பிறந்திருக்கு. செம்மாச்சு. அழகு கலைகளின் சுரங்கம் காவிரி மலைகளின். எங்க போற? ட்ரிப் சார். ட்ரிப்போ? டேய் பிக்னிக். ஓலையில என்ன முடியல, ஒரு நாள் லீவு ஞாயிறு எங்க வலிக்கிட்டானே? ஓல்ட் சிலோன் ட்ரிப் சார். ஓல்ட் சிலோன் ட்ரிப்போ? போயிட்டு டாக்டர் ஒரு சுத்திட்டு வரானே எக்ஸாமுக்கு. ஒரு நாள் லீவுக்கு என்னன்ற வருவானி? அதெல்லாம் அப்பெல்லாம் செஞ்சாருங்க சார். மியூசிக்கை என்ன ஒரு எக்ஸ்ட்ரா டைமில் மியூசிக் செய்யறதுக்காக இந்த கிட்டார்லாம் கொண்டு வலிக்கிட்டேன். பார்த்தீங்களா இங்கே ஒரு கிட்டார்? பொருள் என்னன்னு தெரியல. வாங்கி கொண்டு போகிறோம். உனக்கு அது கிட்டார் தானே? அதை விடு. டே திங்கக்கிழமை 8:30 எக்ஸாம் என்னன்ற வருவேன் சார். ஒரு நாள் இருக்கு சார். ஃபுல் ஆஸ்பத்திரி கண்டினியூ இல்லையா போனராகல அங்கே இஞ்செல்லாம் பதில் இதுல எல்லாம் போயிட்டு சார் திங்கக்கிழமை காலமே எக்ஸாம் ஹோலில் இருப்பேன் சார். நான் 8:30 இருப்பேன். 8:30 இருப்பேன். அதுக்கு பிறகு படுக்க தானே பின்ன அங்கதான். திங்கள் என்ன பாடமாடா? ஆங்கிலம். இங்கிலீஷ் பழமையா படுக்கிறது. அது ட்ரிப் எடுத்துட்டு வந்து அன்றைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் சயின்ஸ் பாடத்துக்கு ஒரு 1/2 நேரம் நித்திர வந்துட்டு மிச்சத்தை எழுதும் தெரிஞ்சது. தண்ணி பதல விஷ் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் காலமே படிப்பிச்சதுக்கு ட்ரிப் வலிக்கிறது செம்மறி. டேய் உனக்கு எல்லாம் படிப்பிச்சதுக்கு நான் சோமாலியாக்கு தான் ட்ரிப் போகும். I'm gonna move it.